Hi guys, welcome to my channel Voices of Vakya. So first time இந்த மாதிரி நான் உட்காந்து உங்க கூட இன்ட்ராக்ட் பண்றேன். எல்லாமே ஷார்ட்ஸ் இல்ல வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதோட வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ டேரக்டா இந்த மாதிரி உங்க கூட உட்காந்து இன்ட்ராக்ட் பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு ஷேர் வித் யூ கைஸ். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெஃபினெட்லி யூ வாண்ட் டு டூ திஸ் பிஃபோர் 2026 ஸ்டார்ட்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி வேணால் இருந்திருக்கலாம், எப்படி வேணால் உங்கள் இயரை வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ எல்லா இயருமே எல்லோரும் எடுக்கிறது தான், லைக் ரெசல்யூஷன் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு 2-3 நாள் கூட ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஸோ இது வந்து நம்மளோட பெரிய மிஸ்டேக். பட் நம்மளையும் எதுவும் சொல்ல முடியாது. நம்மளோட மைண்டுக்கு நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணுறோன்றதே மறந்து போயிடும் பிகாஸ் ஆஃப் த நம்ம டெய்லி ரொட்டீன்ஸ்னால. ஸோ அதுக்காக தான் இந்த விஷன் போர்ட். ஸோ இது வெரி 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். So trust me, trust the process. It will make the big changes in your life. ஸோ என்ன மாதிரிலாம் என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் அதை பண்ணி உங்களோட இயரை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்பயுமே விஷன் போர்டுன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஒரு இயர் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம அது எப்போ வேணால் போடலாம். லைக் இயர் ஸ்டார்ட் ஆகப்போ தான் போடணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. பட் எவ்ரி இயர் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நமக்கு ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் கிடைக்கும். ஸோ ஃப்ரெஷ் இயர் ஸ்டார்ட் ஆகுது, நம்மளோட மைண்ட் வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காகவே ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி தேடிட்டு இருக்கோம். ஸோ அந்த டைமில் நம்ம இதை கரெக்டாக இன்புட் பண்ணோம்னா செம்மையான அவுட்புட் கிடைக்கும். ட்ரஸ்ட் மீ. ஸோ இதில் இருக்க மெயின் இம்பார்ட்டன்ட் விஷயம், இதை யூஸ் பண்ணுறதுனால கன்சிஸ்டன்சி நம்மளால் கொஞ்சமாவது ஃபாலோ பண்ண முடியும். ஸோ நீங்கள் கன்சிஸ்டன்ஸாக இருந்தால் மட்டும் போதும், அது உங்களை பெரிய 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 பிளேஸ்க்கு கொண்டு போய் விட்டுரும். ஸோ ட்ரஸ்ட் மீ, கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. ஓகே, டோன்ட் ஃபர்கெட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பயுமே விஷன் போர்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா, லைக் இது நீங்கள் விஷன் போர்ட் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதா கூட இருக்கலாம். டோன்ட் வரி. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்னென்னலாம் விஷன் இருக்குது, என்னென்னலாம் நீங்கள் பண்ணணும், லைக் இந்த இயர் நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷஸ் இருக்குல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னலாம் பண்ண போகிறீங்கன்னு லிஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அந்த மாதிரி தான் லிஸ்ட் பண்ணி என்னோடய விஷன் போர்டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ லைக் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த நோட் தெரியுதான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி உங்களோட விஷன் போர்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் லிஸ்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட். ஸோ நான் என்னென்னலாம் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம எல்லாரும் பண்ணுறது, நியூ இயர் ஸ்டார்ட் ஆகுதோ இல்லையோ, ஜிம் தான் ஃபர்ஸ்ட்டு. நம்ம வந்து இயர்லி ஃபீஸ் கட்டி மந்த்லி ஃபீஸ் கட்டி வேஸ்ட்டாக போகிறது நிறையா டைம். ஸோ இட்ஸ் காமன் ஃபார் ஆல், டோன்ட் வரி. ஸோ எனக்கும் அந்த விஷஸ் வந்து இருக்குது என்னோடய லிஸ்ட்டில். லைக் வந்து எனக்கு வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே நான் இன்ட்ரப்ட் பண்ணாத மாதிரி இருக்குது. லைக் ஒரு வாக்கிங் கூட போகிறதில்ல. அந்த மாதிரி வந்து என்னோடய பாடி வந்து ரொம்ப லேசியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன தான் வந்து மைண்ட் ஒர்க் பண்ணாலும் கண்டிப்பாக நம்ம பாடிக்கு ஒர்க் தேவை. லைக் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணால் தான் அது வந்து ஒர்க் ஆகும். எந்த ஒரு பொருளுமே யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தா வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறதுல எந்த ஒரு யூஸும் இல்லை. லைக் கண்ணு போனதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, அந்த மாதிரி தான் கதை. ஸோ டெஃபினட்டாக நம்மளை எனர்ஜெட்டிக்காகவும் கன்சிஸ்டண்ட்டாகவும் வச்சுக்க நம்ம பாடி நமக்கு வந்து ஸ்ட்ரென்த்தனாக இருக்கணும். அண்ட் தென் வந்து ஆக்டிவாக இருக்கணும், லேசியாக இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுக்கிற ஸ்டெப்பே நம்மளோட பாடியிலேருந்து தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்காக நான் வந்து நீங்கள் ஜிம் தான் போகணுன்னா, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இல்லை வந்து லைக் வந்து வாக்கிங் போகிறது, ஜாகிங் போகிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று லைக் வாக்கிங் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் இருந்தால் கூட எனாஃப். ஸோ லைக் டான்ஸிங் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இருந்தாலே போதும். ஸோ நம்ம ஸ்கூல் படிக்கிறப்பலாம் அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இருக்கும். பட் ஆஃப்டர் காலேஜ், ஆஃப்டர் ஒர்க் இதெல்லாம் வந்து நம்ம சுத்தமாக மறந்துருப்போம். அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது. ஸோ அதுதான் பெரிய பெரிய மிஸ்டேக் நம்ம பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதை கரெக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அதை கரெக்ட் பண்ணாலே உங்களால் கன்சிஸ்டன்சியாக இருக்க முடியும். உங்களோட கோலை நோக்கி ஃபாஸ்ட்டாக நம்மளால் மூவ் பண்ண முடியும். லைக் நம்ம கொஞ்சம் லேசியாக ஃபீல் பண்ணாமல் ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும் அந்த டிஃப்ரென்ஸ். ஸோ டெஃபினெட்லி ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது இன்க்ளூட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் என்னோட ஆக்டிவிட்டீஸாக நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஜிம் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களோட ஆக்டிவிட்டீஸையும் இந்த மாதிரி லிஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பண்ணணும், லைக் வந்து இது எல்லாமே வந்து இயர் வைஸாக நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். லைக் இந்த வருஷத்தில் நான் இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் பண்ணுங்கள்.
லைக் இந்த வருஷத்துல நான் இது வாங்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த வருஷம் வந்து இங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் விஷ் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் லிஸ்ட் பண்ணுங்கள். லிஸ்ட் பண்ணிவிட்டு Pinterest or Canva எனி வெப்சைட் go and edit your vision board. லைக் நான் வந்து என்னோட விஷன் போர்டை வந்து கேன்வாவில் எடிட் பண்ணேன். எனக்கு வந்து கொஞ்சம் சூட் ஆகலை. ஸோ கேன்வாவில் நீங்கள் எடிட் பண்ணலாம், Pinterestல எடிட் பண்ணலாம். நான் வந்து ChatGPT கூட கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணலாம். பட் கேன்வாலாம் இன்னும் ரொம்ப வந்து ஏஸ்தட்டிக்காக, ரொம்ப எடிட்டிங்காக, க்ரியேட்டிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் விஷன் போர்ட் பண்ணலாம். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அந்த இடத்த மட்டும் எடிட் பண்ணிக்கலாம். இல்லை அந்த விஷன் போர்டே உங்களுக்கு ஓகேனா அதையே நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. லைக் GSM 30 சம்திங் அந்த A3 சைஸ்க்கு பேப்பர் இருக்கும்ல, கொஞ்சம் பெரிய பேப்பர் மாதிரி இருக்குல்ல, கொஞ்சம் லைக் வந்து கார்ட்போர்ட் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், லைக் சாட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் நீங்கள் வந்து அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. கலரில் உங்களுக்கு என்னென்னலாம் இமேஜ் இருக்கோ அதெல்லாமே நான் என்னோட விஷன் போர்டு இதில் அட்டாச் பண்ணுறேன். டெஃபினட்டாக நீங்கள் அதை பாருங்கள். ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது வாங்கிட்டு வந்து நீங்கள் டெய்லியும் பார்க்குற பிளேஸில் ஒட்டி வச்சுருங்க. ஓகேவா? ஸோ டெய்லியுமே நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோடனே அதை பார்க்கணும். ஸோ அதை பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அதில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ அதில் இருக்கிறது எல்லாமே உங்களோட ஃபோக்கஸ் மறந்துடாதீங்க. பட் யூ வாண்ட் டு டூ எனிதிங் அட்லீஸ்ட் ஒன். ஓகேவா? டெய்லி நீங்கள் அதுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணணும். மேனிஃபெஸ்ட் பண்ணால் மட்டும் பார்த்தது, அதுக்கான ஹார்ட் ஒர்க் நீங்கள் கண்டிப்பாக போடணும். ஸோ டெஃபினெட்லி இட் வில் ஒர்க் ஒன் டே. ஸோ மைக்ரோ டிசிப்ளின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். அதை பார்த்து உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கணும். லைக் இந்த விஷன் பர்பஸ் எதுக்காகனா அது நீங்கள் வந்து மறக்கக்கூடாது. ஓகேவா? நிறைய நம்ம விஷஸ் இருக்கும், பாதி விஷயம் போனதுக்கப்புறம் தான் ஞாபகம் வரும், ஆமாம் இல்லை இந்த விஷயம் நம்ம இதை பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் விஷன் போர்டை க்ரியேட் பண்ணுங்கள். உங்களோட விஷஸ் எதையும் மறக்காதீங்க. என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு லிஸ்ட் பண்ணுங்கள். லைக் உங்களோட ஸ்கின் கேர், செல்ஃப் கேர், இதை நான் பண்ணணும், எனக்கு இந்த இயர் வந்து இந்த ட்ரிப் போகணும், அந்த மாதிரி என்னென்னலாம் இருக்கோ, என்னென்னலாம் அச்சீவ் பண்ண போகிறீங்களோ, ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் அந்த விஷன் போர்டில் போட்டு உங்கள் கண்ணை முன்னாடி டெய்லி படுற மாதிரி அது வைங்க. ஸோ இட் வில் கிவ் அ பிக் சேஞ்ச் இன் யுவர் லைஃப். ஸோ ட்ரஸ்ட் மீ, டூ திஸ். ஸோ டெய்லி அதை பாருங்கள், டெய்லி அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், டெய்லி அதுக்கான ஹார்ட் ஒர்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. டெய்லி நீங்கள் 100% போடணும்னு எந்த அவசியமும் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 1% போட்டால் கூட நீங்கள் இயர் எண்டு முடிகிறப்ப 365% கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அப்போ யோசிச்சு பாருங்க 100 தாண்டி நீங்கள் எவ்வளோ மூவ் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ டெய்லி 1%, இட்ஸ் நாட் அ டிஃபிகல்ட் டாஸ்க் ஐ திங்க். ஸோ 1%ன்றது ரொம்ப ரொம்ப மினிமல் தான். ஸோ நீங்கள் வந்து என்ன விஷ்லிஸ்ட் வேணால் வச்சுக்கோங்க. ஓகேவா? அது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ பிடிச்சதுக்காக நீங்கள் வந்து 1% டெய்லி ஒர்க் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை. ஓகேவா? ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் த கீ, மறந்துடாதீங்க. ஸோ டெஃபினெட்லி இட் வில் ஒர்க். ஸோ அண்ட் தென் ஐ வாண்ட் டு டெல் யூ மெயின் திங். மந்த்லி டாஸ்க்லாம் இருக்கும், உங்களுக்கு மந்த்லி டார்கெட்ஸ் இருக்கும். இந்த மந்த் இது பண்ணணும், இந்த மந்த் இது பண்ணணும், இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு விஷன் போர்டில் ஆட் பண்ணாதீங்க. ஓகேவா? அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கிளம்ஸியாகவும் ரொம்ப கன்ஃபியூஸ்டாகவும் இருக்கும். உங்கள் விஷன் போர்டை ரொம்ப கிளியராக அண்ட் மினிமலாகவும் வச்சுக்கோங்க. லைக் அந்த இயர் ஃபுல்லாக நீங்கள் பண்ண போகிற டாஸ்க்கை அதில் வச்சுக்கோங்க. லைக் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் இன்க்ளூட் பண்ணணும், அண்ட் தென் வந்து ஸ்கின் கேர் பண்ணணும், இல்லை வந்து எனக்கு வந்து இங்கே ட்ரிப் போகணும், இந்த இயர்க்குள்ளே எனக்கு இந்த ஃபோன் வாங்கணும், அந்த மாதிரி என்னென்னலாம் இருக்கோ பெரிய டாஸ்க் எல்லாருமே இந்த விஷன் போர்டில் ஆட் பண்ணிக்கோங்க. பட் இந்த சின்ன சின்ன டாஸ்க், மந்த்லி இருக்க டாஸ்க் வந்து அந்த விஷன் போர்டில் ஆட் பண்ணாதீங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப கிளம்ஸியாக இருக்கும். ஸோ தட் யூ வாண்ட் டு டூ ஃபார் மந்த்லி நீங்கள் டு டூ லிஸ்ட் போடணும். இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது நீங்கள் பண்ணீங்கன்னா trust me, you will see a big changes on your works and workflows. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மந்த்லி டு டூ லிஸ்ட் போடுங்க, அண்ட் தென் வந்து டெய்லி டு டூ லிஸ்ட் போடுங்க, அண்ட் தென் விஷன் போர்ட் க்ரியேட் பண்ணுங்கள். இது மூணும் உங்களோட லைஃப்பை ரொம்ப 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 நிறையா சேஞ்ச் பண்ணும். பிகாஸ் இதெல்லாம் நீங்கள் பண்ணுறப்ப உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன லைஃப்பில் பண்ண போகிறீங்க, உங்களோட கோல் என்ன, நீங்கள் எதை நோக்கி ஓடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கிளாரிட்டி கிடைக்கும். சும்மா ஏனோ தானோ நீங்கள் ஏதோ ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்காம ஜஸ்ட் clear it. Okay, so definitely it will work. லைக் நீங்கள் டெய்லி டு டூ லிஸ்ட் போடுறது மூலமா உங்களோட டாஸ்க்கை நீங்கள் மிஸ் பண்ணாமல் செய்வீங்க. ஓகேவா? ஸோ இதுவே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். நான் எப்படி டு டூ லிஸ்ட் டெய்லி போடுவேன்னா,
லைக் நான் எங்களுக்கு வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஓகே, நான் வந்து டெய்லி நைட்டில் தான் டு டூ லிஸ்ட் போடுவேன். நைட்டு நான் தூங்க போகிறேன்னா அதுக்கு முன்னாடி நான் எல்லா டு டூ லிஸ்ட் போட்டுட்டு அந்த டு டூ லிஸ்ட் எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோன்னா நாளைக்கு நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்ற டாஸ்க்கை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த முன்னாடி நாள் டு டூ லிஸ்ட் எடுத்து பார்த்து என்னென்னலாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் டிக் பண்ணிட்டு எது இதெல்லாம் பண்ணலையோ அதை தூக்கி லைக் இன்னையோட டு டூ லிஸ்ட்லேயும் நான் எழுதி வைப்பேன். ஸோ தட் ஐ வில் ஃபாலோ தட் டுமாரோ. ஓகேவா? நீங்கள் இப்படி பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்களோட ஒர்க் ஃப்ளோ எதுவுமே அஃபெக்ட் ஆகாது, எல்லாமே கிளியராக ரொம்ப சூப்பராக போகும். ஸோ ட்ரஸ்ட் மீ, இட் வில் ஒர்க் டெஃபினெட்லி. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து யார் வேணால் பண்ணலாம். ஓகேவா? லைக் வந்து இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் பண்ணணும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க்கிங், ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன ஒன்று, அவங்களுக்கு ரிலேட்டடாக கொஞ்சம் கண்டென்ட் மாறும், அவ்வளோதான். இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னால் எந்த மாதிரி டு டூ லிஸ்ட் போடுவாங்க, லைக் அவங்களுக்கு என்ன ஸ்டடீஸ் இருக்குது, நாளைக்கு என்ன ஒர்க்ஸ் இருக்குது, அந்த மாதிரி போடுவாங்க. ஸோ தட் அவங்க எந்த ஒர்க்கையும் மிஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களோட ஒர்க்கில் எல்லாமே கரெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக எல்லாமே ஒர்க் ஃப்ளோ ரொம்ப கிளியராக போகும். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவ்வளோ நாள் என்ன பண்ணாங்க அப்படின்ற டாக்குமெண்ட்ஸ் கூட இருக்கும். ஓகேவா? இதுவே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கான டு டூ லிஸ்ட், இன்னைக்கு நான் என்னென்ன பண்ணணும், நான் எப்படி எக்ஸாம்பிள் சொல்லவா, டெய்லி டு டூ லிஸ்ட் எப்படி இருக்கும்னு எக்ஸாம்பிள் சொல்லவா. ஸோ என்னோட ஒரு டு டூ லிஸ்ட் மட்டும் நான் காட்டுறேன். லைக் நான் எப்படி போடுவேன்னா, இன்னைக்கு வந்து எனக்கு வந்து இந்த vlog வந்து எடிட் பண்ணணும், இன்னைக்கு அந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும், இன்னைக்கு அந்த ஒர்க் முடிக்கணும், லைக் இந்த ஃபீஸ் பே பண்ணணும், இன்னைக்கு வந்து நீ ஷாப்பிங் பண்ணணும், இன்னைக்கு வந்து ஷாப்பிங் பண்ணதெல்லாம் வந்து கிளியர் பண்ணணும், இந்த டாக்குமெண்ட் இப்போ நாளைக்கு ஒரு இடத்துக்கு போகிறேன்னா அந்த இடத்துக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் நான் டூ லிஸ்ட் போவேன். என்ன இருக்கோ, எனக்கு என்ன நீட் இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் எழுதுவேன். பிகாஸ் அது வந்து உங்களுக்கே தெரியாது நீங்கள் எப்படி மறக்கிறீங்க ஒரு விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நாள் கழிச்சு அதுக்கப்புறம் அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது வந்து விஷன் போர்டும் சரி, டெய்லி டு டூ லிஸ்ட்லேயும் சரி, மந்த்லி டு டூ லிஸ்ட்லையும் சரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டூ தட், டெஃபினெட்லி இட் வில் ஒர்க். ஓகேவா? ஸோ இது வந்து என்னோட டெய்லி டு டூ லிஸ்ட்டாக இருக்கும். மந்த்லி டு டூ லிஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் எவ்ரி மந்த் எண்ட் ஆகுறப்ப போடுவேன். ஸோ தட் அதில் எப்படி கண்டென்ட் இருக்கும்னா, லைக் இதே மாதிரி தான் அந்த மந்த்துக்கான டார்கெட் என்ன, ஸோ இந்த மந்த் எனக்கு என்ன டார்கெட்ஸ் இருக்குது, இந்த மந்த் எனக்கு என்னெல்லாம் டாஸ்க் இருக்குது, ஒர்க்ஸ் இருக்குது, இந்த மந்த் நான் இங்கே போகணும், இந்த மந்த் எனக்கு இது வாங்கணும், இந்த மந்த் எனக்கு ரீசார்ஜ் இருக்குது, இந்த மந்த் வந்து எனக்கு இந்த ஃபார்ம் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒர்க்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம எழுதி வைக்கிறப்போ, லைக் டு டூ லிஸ்ட் போடுறப்போ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் நம்ம எதையுமே மிஸ் பண்ணாமல் பண்ணுவோம். ரொம்ப கிளியராக இருக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபாலோ பிஃபோர் 2026 ஸ்டார்ட்ஸ். டெய்லி டு டூ லிஸ்ட் போடுங்க, டெய்லி நைட் போடுங்க, காலையில் போடுங்க, உங்களுக்கு எப்போ ஓகேவா இருக்கோ போடுங்க. நான் வந்து நைட்டில் போடுவேன். லைக் அதே மாதிரி சொன்ன மாதிரி தான் நைட்டில் நாளைக்கு என்ன டாஸ்க்குன்னு எழுதிடுவேன். முன்னாடி நாள் டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆச்சா இல்லையான்னு செக் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டு டூ லிஸ்ட் போடுங்க. மந்த்லி டு டூ லிஸ்ட்டும் அப்படி தான். அதுக்கு தனியாக செப்பரேட் வந்து நீங்கள் பேஜஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். லாஸ்ட் மந்த் என்னெல்லாம் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணேன், இந்த மந்த் அது கம்ப்ளீட் ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் மந்த்துக்கான டு டூ லிஸ்ட்டும் போடுங்க. ஸோ விஷன் போர்டும் அப்படி தான். உங்களுக்கு இந்த இயர் என்னெல்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த டு டூ லிஸ்ட்டில் போடுங்க. ஸோ டெஃபினெட்லி இட் வில் ஒர்க். தேங்க் மீ லேட்டர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் பண்ணலாம், இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணலாம், உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ டெஃபினெட்லி ஐ வில் டூ தட். என்னோட விஷன் போர்ட்ஸையும் நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதையும் நீங்கள் பார்த்து எப்படி பண்ணலான்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ பிரிண்ட்ரஸ் அண்ட் கேன்வா யூஸ் பண்ணுங்கள். ஸோ பெட்டராக இருக்கும். அதில் நிறைய தீம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு டைப் பண்ணாலே வந்துடும். அதையும் நீங்கள் விஷன் போர்டாக வச்சுக்கலாம். அதில் உங்களுக்கு என்னென்னலாம் விஷயம் எடிட் பண்ணணுமோ அதை மட்டும் நீங்கள் எடிட் பண்ணி ஜஸ்ட் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் ரூமில் விட்டுங்க. லைக் நீங்கள் டெய்லி பார்க்குற இடத்துல விட்டுங்க. இட் வில் டெஃபினெட்லி ஒர்க்ஸ் ஆன் யூ. ட்ரஸ்ட் மீ. Okay guys, all the best for you next year. Bye bye.